ஒரு அழகான மதிய வேளையில ரோசிங்கிற கோழி ஒண்ணு பண்ணை நிலத்துல நடந்து சுத்திட்டு இருந்துச்சான். அப்படி சுத்திட்டு இருக்கும் பொழுது நிலத்துல மின்னிட்டு இருக்க ஒன்ன பார்த்து ஆர்வத்துல ரோசி தரையில இருந்து அதை எடுத்துச்சான். சூரிய ஒளியில தங்க தானியம் ஒண்ணு மின்னிட்டு இருந்துச்சான். இத பார்த்து ரோசி ரொம்பவும் சந்தோஷம் அடைஞ்சு, நான் பார்த்ததுலயே இதான் அழகான தானியம்னு சொல்லிச்சான். இது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததா இருக்கணும், இதை நான் என்னிடமே வச்சுக்க போறேன்னு சொல்லி இதை கண்டுபிடிச்சதை நினைச்சு ரொம்பவும் சந்தோஷத்துல இருந்துச்சான். தங்க தானியத்தை ரெக்கைகளுக்கு இடையில வச்ச ரோசி முட்டையிடுறதும் உணவை சாப்பிடுறதும் இந்த மாதிரி எந்த ஒரு வேலையும் செய்யாம இன்னும் பல தானியத்தை தேடணும்னு முடிவு பண்ணி தேடவும் துவங்குச்சான். ஒரு தானியமே இவ்வளவு அழகா இருக்கே, நமக்கு இன்னும் நிறைய கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும்னு நினைச்சு பண்ணைய சுற்றி தங்க தானியத்தை தேடி அலைஞ்சிச்சான். இதனால சாப்பிடுறது, குடிக்கிறது, ஓய்வெடுக்கிறதுன்னு இந்த மாதிரி எந்த ஒரு வேலையும் செய்யாம தானியத்தை மட்டுமே தேடிட்டு இருந்துச்சான். சூரியன் மறைய துவங்கினதும் ரோசி ரொம்பவும் பலவீனமா உணர்ந்துதான். நாள் முழுவதும் எந்த ஒரு உணவும் சாப்பிடாம இருந்த காரணத்தினால ரோசியோட வயிறுல இருந்து சத்தமும் வந்துச்சான். ரோசி தான் ரெக்கையில இருந்த தங்க தானியத்தை பார்த்துச்சான். தானியம் இன்னும் பளபளப்பா தான் மின்னுட்டு இருந்துச்சு. ஆனா ரோசியோட வயிறு நிரம்பவே இல்லையா. ரோசியோ நான் உணவை சாப்பிட்டுருக்கணும்னு தனக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருந்துச்சான். அடுத்த நாளும் ரோசி உணவை தேட அதிகாலை எழுந்துக்காம அதுக்கு பதில் தங்க தானியத்தை தேட துவங்குச்சான். பண்ணை ரொம்பவும் அமைதியாகவும் மற்ற கோழிகள் எல்லாம் காலை உணவை சாப்பிட்டுட்டும் இருந்துச்சான். ரோசி மற்ற கோழிகள் கூட சேராம தங்க தானியத்தை மட்டுமே தேடிட்டு இருந்துச்சான். ஆனா ஒரு தங்க தானியம் கூட ரோசிக்கு கிடைக்கலையாம். சக்தியை இழந்த ரோசி பசியாகவும் தனிமையாகவும் இருந்துச்சான். மற்ற கோழிகள் எல்லாம் உணவை சாப்பிட்டு மகிழ்ச்சியா முட்டையிட்டு இருந்துச்சான். ஆனா ரோசியோ தனக்கு உதவாத ஒரு பொருளை தேடி அலைஞ்சு ஒரு முட்டை கூட இடலையாம். விவசாயி கோழிகளை பார்க்க நிலத்துக்கு வந்தாராம். ரோசி முன்ன விட மெலிந்திருக்கிறத பார்த்த விவசாயி, ரோசி உனக்கு என்ன ஆச்சு, ஏன் ஆரோக்கியமா இல்லைன்னு கேட்டாராம். அதுக்கு ரோசி தங்க தானியத்தை பார்த்து, நான் இன்னும் பல தங்க தானியத்தை தேட துவங்கினேன், ஆனா எனக்கு ஒண்ணு மட்டுமே கிடைச்சிருக்கு, இதனால நான் என்ன கவனிக்காம விட்டுட்டேன்னு சொல்லிச்சான். இதை கேட்ட விவசாயி, உனக்கு தேவையில்லாத பொருள் மேல நீ கவனத்தை செலுத்தி உன்னோட நேரத்தை நீ வீணடிக்கிறன்னு சொல்லிட்டு, இப்போ நீ ரொம்பவும் பசியா இருக்க, பேராசை உனக்கு தேவையானதை எப்பவும் கொடுக்காதுன்னு சொன்னாராம். இதை கேட்ட ரோசி வெக்கப்பட்டு பேராசைனால தன்னை கவனிக்காம விட்டுட்டேன்னு உணர்ந்துச்சான். தான் பலவீனமா இருக்கும்போது இந்த தங்க தானியம் எனக்கு உதவல, இதுக்கு உண்மையான மதிப்பு இல்லைன்னு நினைச்சு வருத்தப்பட்டு நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு மகிழ்ச்சியா இருக்கணும்னு உணரவும் செஞ்சுச்சான். அன்னையில இருந்து அன்றாட வேலையை செய்யறதும் சாப்பிடுறதும் நண்பர்களை கவனிக்கிறதும் மட்டும் இல்லாம அடுத்த முறை ஏதாச்சும் கிடைச்சாலும் நண்பர்கள் கூட பகிரவும் செஞ்சுச்சான். குழந்தைகளே, இந்த கதையில இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா, பேராசை நமக்கு ரொம்பவும் கஷ்டத்தை தான் கொடுக்கும். இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.